முன்னாவுக்கு எவ்ளோ பெரிய காயம் இருந்துச்சு. இப்படி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு சாமி அப்படின்னா, நெறைய பேர் என்ன சொல்றாங்க, நாங்க மஞ்சள் வச்சோம் சரியா போயிடுச்சு அப்படின்னு. எல்லா கேட்டுக்கும் அந்த மாரி சரியாவாது. ஏதான ஒரு சில கேட்ஸுக்கு தான் அது சரியாகும். உள்ள பார்த்தீங்களா? அப்படியே பிள்ளைக்கு எவ்ளோ காட்டும். பெரிய காயம்னு. இந்த மாதிரி அதுல ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் இப்படிதான் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுச்சு அவனுக்கு. வீங்கி போய் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அத ஓப்பன் பண்ணி உடைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ்ளோ பெரிய காயம். அதுக்குள்ள அவ்ளோ சீழு, ரத்தம் அதெல்லாம் இருக்கிறதே தெரிய வந்துச்சு. இந்த மாரி இருக்கிறதுக்கு வந்து நெறைய பேர் பண்ற அந்த கமெண்ட்ட பார்த்துட்டு நெறைய பேர் மஞ்சள் வச்சா போதும்னு நெனைக்கிறாங்க. சில கேட்ஸ்லாம் நெறைய பேர் இந்த மாரி இறந்து போயிடுச்சு எங்க கேட் அம்மாடியே! அப்படின்லாம் சொல்றாங்க. முன்ன வந்து உங்க டெய்லி பெத்த நாங்க அந்த சாமி. ஏரியாவ காலையில ஈவினிங் பிரஸ் ஆமா பண்ணி அதுல இருக்கும். இருக்கிற பஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனா அவனும் அப்படி காட்டுவான். காட்டலனாலும் நாங்க விட மாட்டோம். டெய்லி அத ஃபுல்லா எடுத்துட்டு போவிடன் சொல்யூஷன சிரிஞ்சில எடுத்து நீங்க அந்த டார்ச் அடிக்கல? சொல்யூஷன அவன் புண்ணுக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து சீழ் இருந்தாலும் அது க்யூர் ஆகணும்னு. எல்லாம் போட்டு அந்த சீழ் மொத்தத்தையும் எடுத்து தான் நாங்க வந்து அவன இவ்ளோ சீக்கிரம் க்யூர் பண்ணோம். இவ்ளோ முன்னாடி பெரிய தானா? காயம் ஆறுறதுக்கு அவ்ளோ நாள் ஆகும். அதே மாதிரி வெளியில கம்ப்ளீட்டா வெளியில விடல. ஏன்னா இதெல்லாம் வந்து முட்டையிட்டு புழு வந்துரும் காயத்துல. அது மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகாம அவ்ளோ ஒருத்தி அம்மா மெடிசின் அதுல எங்க பொண்ண ஊத்தி அத கல்யாணம் வந்து நல்லா பண்ணிக்கிறேன் நான். மசாஜ் பண்ணி என்னதான் விடும் அந்த மசில்ஸ. உள்ளலாம் போற மாரி. அங்க அது பஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, பொண்ணு அப்பதான் அதெல்லாம் பண்ணிக்கிறேன்டா. வெளியில வரும். அப்படியே 2 வேளையும் கிளீன் பண்ணி 4, 5 வேள மருந்து சரிடி. போடுவோம். போவிடன் ஆயின்மெண்ட் தான் முடிச்சுட்டு போட்டோம். போவிடன் இந்த சொல்யூஷன் தான் மருந்து. போட்டோம். வேற ஒண்ணும் பெருசா தேவையில்ல. மெடிசின் எது வேணா போடலாம். ஆனா, பராமரிப்பு இருக்குல்ல, அங்க தான் பிரச்சனையே. நெறைய பேர் மருந்து போட்டோம் சரியாகலங்க. மருந்து போடுறது மட்டும் முக்கியம் கிடையாது. வெளியில விடக்கூடாது, டஸ்ட் படக்கூடாது, ஹைஜீன் பிளேஸ்ல இருக்கணும். அந்த புண்ணு வேற இடத்துல இருந்துச்சுன்னா, அத லிக் பண்ண விடக்கூடாது. காலர் போடணும். புண்ணு அது மாரி வந்துருச்சு அப்படின்னா, கரெக்ட்டா பராமரிச்சு, மருந்து அந்த சீழ் உள்ள இருக்கான்னு முதல்ல பிரஸ் பண்ணி அத அவ்வளோதான் எடுக்கிறது தான் அவ்வளோதான் முக்கியமான வேலை. அவ்வளோதாண்டி. இதெல்லாம் செய்யாம காயம் சரியாகாது. இடையில ஓரல் மெடிசின் இந்த இந்த ஆன்டிபயோட்டிக் நாங்க குடுத்தோம். அது மட்டும் 7 நாள் கரெக்ட்டா அவனுக்கு ஒரு டெய்லி 2 வேள 2.5 எம்எல் அளவு குடுத்தோம். இப்ப பிள்ளைக்கு பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டா க்யூர் ஆயிடுச்சு. முடி கூட வளர ஆரம்பிச்சுச்சு.